கர்த்தர் தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். தவனமுள்ளனா என்னன்னா, வாஞ்சையோடு இருக்கின்ற ஆத்துமா. உங்களுடைய ஆசை, உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய கதறுதல், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று கர்த்தரிடத்திலே நாம் சொல்லும்போது கர்த்தர் அதை திருப்தியாக்குகின்றவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 107:8 தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகின்றார். பாருங்க, கர்த்தர் தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். தவனமுள்ளனா என்னன்னா, வாஞ்சையோடு இருக்கின்ற ஆத்துமா. உங்களுடைய ஆசை, உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய கதறுதல், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று கர்த்தரிடத்திலே நாம் சொல்லும்போது கர்த்தர் அதை திருப்தியாக்குகின்றவராய் இருக்கிறார். நமக்கு தெரியும், சங்கீதக்காரன் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல அவருடைய ஆத்துமா வாஞ்சித்து கதறுச்சுன்னு. நீங்க இன்னைக்கு எந்த ஒரு காரியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கின்றீர்களோ அதை ஆண்டவர் கர்த்தர் திருப்தியாக்குகின்றவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய ஏக்கத்துக்காக ஆண்டவர் செய்கின்றவராய் இருக்க மாட்டாரு, உங்கள் ஏக்கத்துக்கு மேலாக செய்து திருப்தியாக்குகின்றவராய் இருக்கின்றார். நீங்க என்னென்ன, ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் காத்திருக்கிறேன், உனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க நினைச்சதற்கு மேலாக, நான் நினைப்பதற்கும் நான் எண்ணுவதற்கும் மேலாக, எக்ஸீடிங்லி அண்ட் அபண்டன்ட்லி, மோர் ஓவர் என்று சொல்லி தேவன் நம்ம திருப்தியாக்குகின்றவராயிருக்கிறார். அடுத்தது பார்க்கும்போது பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினாலே நிரப்புகின்றவராயிருக்கிறார். அதாவது கொஞ்சம் கொடுக்கிறவர் இல்லை, நிரப்புகின்றவர் ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, நீ பசியோடு காத்திருக்கின்ற. பசி என்பது அது ஆத்துமாவின் பசியாக இருக்கும், சரீரத்தின் பசியாக இருக்கும், இல்லை உங்க வேலையிலே பசியாக இருக்கும். உங்கள் தேவை என்னவோ அதை நிரப்புகின்றவராயிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு பெரிய பேச்சாளர், வல்லமையுள்ள ஊழியக்காரர் மார்கன் என்கின்றவர், அவர் விசேஷித்த விதமாய் எழுப்புதல் கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார். முதல் நாள் கூட்டம் முடிந்ததுமே ஒரு வாலிப பிள்ளை அவரிடத்திலே போய் கேட்டாலாம், ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும், எனக்கு வாஞ்சையாக இருக்கிறது என்று சொல்லி கேட்டாலாம். அதற்கு அவர் கேட்டாரு, உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது, உன்னிடத்துல என்ன இருக்குன்னு போது, என்னிடத்துல ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ பாடுவியா அப்படின்னு. நான் பெரிய மீட்டிங்லலாம் பாடினதில்லை, நான் ஏதோ பாத்ரூம் சிங்கர் அப்படின்னு சொன்னதுமே, சரி நீ வா, நாளைக்கு இந்த என்னுடைய பிரசங்கத்துக்கு முன்பதாக நீ பாடல் ஆராதனை இருக்கும், அந்த பாடல் ஆராதனையிலே பாடு என்று சொன்னாராம். அவர் பாட ஆரம்பித்து அந்த பிள்ளை பாடி அந்த நாள் முடிவுக்கு வந்தபொழுது நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது வந்து சொன்னாங்களாம், அந்த பாடல் ஆராதனையிலே பாடல்கள் எங்களை தொட்டது என்று சொல்லி வல்லமையுள்ள ஒரு பாடல் ஆராதனை செய்கின்றவராய் கர்த்தர் மாற்றினாலாம். இன்றைக்கு உங்களுடைய தவனம் என்று சொல்லப்படக்கூடிய ஏக்கத்தை கர்த்தர் தீர்த்து வைப்பார். கர்த்தர் அவர் செய்கின்ற காரியத்தை உங்கள் மூலமாக வல்லமையாக செய்து முடிப்பார். பசி உள்ளவர்களை நிரப்புகின்றவராய் இருப்பார். ஆண்டவருடைய கிருபை இதை நமக்கு செய்து முடிக்கும். இந்த உணர்வோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட ஜெபிக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து தவனம் உள்ள ஆண்டவரே ஆத்மாவோடு பசியுள்ள தாகத்தோடு கூட ஆண்டவரே அவர்கள் ஜெபிப்பார்களே, ஆனால் அவர்கள் தேவைகளை நீ சந்தித்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.